1 பாட் கருப்புளுந்து சாதம் கூட தொட்டுக்கிறதுக்கு எள்ளு துவையல். இது எவ்வளவு ஹெல்த்தின்னு நான் சொல்ல தேவையே இல்லைங்க. ஹெல்த்தியோட ரொம்ப சிம்பிளான ஈஸி ரெசிபிங்க. டேஸ்டாவும் இருக்குன்னு அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி தானே ஆகணும். 3 பேருக்கு 1/2 டம்ளர் கருப்பு உடைச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. ட்ரையா வந்து நீங்க எந்த குக்கர்ல சாதம் வைக்க போறீங்களோ அந்த குக்கர்ல சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் அந்த உளுந்து வறுத்தெடுத்தா போதுங்க. இது ரொம்ப ப்ரௌனா பொன்னிறமா வரணும்னு அவசியம் இல்ல. வறுக்காம சேர்த்தா வலுவலு இருக்குங்க. இது அடுப்புல இருந்து இறக்கி வச்சுட்டு வறுத்த உளுந்தோட 1 டம்ளர் அளவுக்கு அரிசி நான் சேர்க்கிறேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 6 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் உளுந்து மொத்தம் 2 டம்ளர் 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி. இது நீங்க இப்படியே 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுப்புல ஏத்திக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா மஞ்சள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகாய் ஜஸ்ட் கிள்ளி போட்டுருக்கேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் தேங்காய் அதிகமா சேர்த்துட்டேன். நீங்க 2 ஸ்பூன் சேர்த்துட்டா போதும். இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்